ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் 15 டேஸாக நான் வந்து ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்தியாவிலேருந்து. ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ணுறேன், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேன், அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் போட்டே வந்து 3-4 மந்த்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தரேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது ஸ்டாக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது தான். ஸோ ஜஸ்ட் வெப்சைட் பில்ட் பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவோம், ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சப்ளையரை வச்சு ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணி வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது தான் ட்ராப் ஷிப்பிங். ஸோ ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் யூஸ்வல் ட்ராப் ஷிப்பிங் ப்ராசஸில் பெய்ட் அட்வர்டைசிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங்கில் அது பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணி போடுவீங்க. ஸோ இது வந்து ப்ரைமரியாக மற்ற கண்ட்ரீஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் டிக்டாக்கை ப்ரைமரியாக இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா டிக்டாக் அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால இதை அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது இங்கேருந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க ஆடியன்ஸோ இல்லை மற்ற கண்ட்ரியில் இருக்க ஆடியன்ஸோ டார்கெட் போய் ரீச் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம். ஸோ அதை வந்து பண்ணி நிறையா பேர் வந்து earn பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் பெய்ட் அட்வர்டைசிங் போகிறத விட இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி அண்ட் சீப்பர். நீங்கள் ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, ப்ராடக்ட்டை பை பண்ணி வீடியோஸ் மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இதுலேருந்து வர சேல்ஸ் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டிக்டாக் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். நீங்கள் யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ கம்பேர் பண்ணுறத விட அந்த பிளாட்ஃபார்ம்ஸை விட இது வந்து பெட்டர். நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் டிக்டாக் இஸ் பெட்டர். பிகாஸ் அதில் போடுற வீடியோஸ் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்தே வந்து வியூஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் வந்து நான் ஃபாலோவர்ஸ்க்கு தான் ரொம்ப ரீச் ஆகும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற கண்டென்ட்ஸ் வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கும் உங்கள் காண்டாக்ட்ஸுக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக உங்களோட காண்டாக்ட்ஸ்க்கு தான் வந்து சஜஸ்ட் ஆகும். பட் டிக்டாக்ல அது அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ஆல்சோ டிக்டாக்ல இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து ஒரு இம்பல்ஸ் பையிங் இன்டென்ட் இருக்க ஒரு ஆடியன்ஸ். ஒரு ப்ராடக்ட் பார்த்து அது பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து பை பண்ணுற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ். அண்ட் நிறைய ஸ்டாட்ஸும் கூட இருக்குது. மோர் தென் 70% ஆஃப் பீப்புள் டிக்டாக்ல பை பண்ணுறாங்க அண்ட் பை பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அதை ப்ரைமரியாக யூஸ் பண்ணி ட்ராப் ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நிறையா வீடியோஸ் நான் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் பண்ணி ஏர்ன் பண்ணுற பீப்புளை. ஸோ இந்தியாவிலேருந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் இதே மாதிரி ட்ரை பண்ணி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு சேல் வந்தது அப்படின்றத சொல்லியிருந்தேன். பட் அப்போ வந்து எதையும் ப்ராப்பராக பண்ணல. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு மோட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து அதை ட்ரை பண்ணேன். அந்த வீடியோவும் நான் என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா நான் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ இதை ப்ராப்பராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஐஃபோன் 11 ப்ரோ வந்து பை பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 ருபீஸ் வந்துச்சு. இது வந்து கேஷ்ஃபைல நான் ஆர்டர் பண்ணேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிம் கார்டு வந்து நான் பை பண்ணேன், ட்ராவல் சிம் கார்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, மொபைலில் போட்டிருந்தா போதும். ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிடெக்ட் பண்ணிக்கும். அண்ட் விபிஎன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், ஈஸியாக டிக்டாக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீடியோஸ் வந்து வியூஸ் போகும். இதே தான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கும். ஸோ அதில் போடுற கண்டென்ட்ஸும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ப்ரைமரியாக இதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து சிம் கார்டு, நான் பை பண்ண அந்த சிம் கார்டு. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஹாலோவீன் ப்ரொஜெக்டர். ஸோ ஹாலோவீன் வந்து October 31. ஸோ அதை டார்கெட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ப்ராடக்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்றதுனால ஃபாரினில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி கேட்டேன். பட் யாரும் எஸ்ன்னு சொல்லலை. வர ப்ராஃபிட்ஸில் ஷேர் தரேன்டா, அதுடான்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். பட் யாரும் ரெடியாக இல்லை கூட ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் யூஸ்வலி இது நடக்கும். ஸோ அதனால் ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைவரில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்ரோச் பண்ணி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலான்னு சொல்லி நிறைய பேர் அப்ரோச் பண்ணி நிறைய பேர் ரொம்ப அமௌண்ட் அதிகமாக சொன்னாங்க. அண்ட் தென் பெட்டர் ப்ரைஸிங் சொன்ன ஒருத்தவங்கள அமெரிக்காவிலேருந்து ஃபைன் பண்ணி பே பண்ணி நான் எல்லாத்தையும் வீடியோஸ்லாம் வாங்கினேன். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா அரௌண்ட் 9,500 ருபீஸ் எவ்வளோ வந்துச்சு, ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ளஸ் அவங்களோட ஃபீ. பட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. ஸோ நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா அவங்க அனுப்பின வீடியோஸ்
குவாலிட்டியாக இல்லை. ஸோ ரொம்ப பிக்சலேட்டடாக பிளரியாக இருந்தது. வீடியோஸை ப்ராப்பராக ஷூட் பண்ணல, ப்ரொஃபஷ்னலாகவே இல்லை அது. ஸோ அது வீடியோவை ட்ரைபாடில் வச்சு ஷூட் பண்ணுங்க அப்படின்றதுக்கு அவங்க கையிலேயே வந்து ஃபோனை பிடிச்சிட்டு இப்படியே ஆட்டி ஆட்டி வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு அந்த மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் இல்லாமல் நம்ம லோ குவாலிட்டி வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி போடுறோன்னா அந்த வீடியோஸ் வியூஸ் போகாது. ஸோ எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும். ஸோ அதுலேயே ஃபஸ்ட்டு அவுட்டு. ஸோ நான் ரீஃபண்ட் கேட்டாலும் அவங்க தரப்போகிறதில்ல, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, டிக்டாக்ல நான் போட்ட மொதல் வீடியோலேருந்தே வியூஸ் போகுது. பட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணேன். போக போக வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபஸ்ட்டு போடுற வீடியோஸ் 500 900 வியூஸ் போகுதுன்னா, அண்ட் தென் அப்படியே வரிசையாக 200 250 அந்த ரேஞ்சிலே வந்து நின்றுது. ஸோ இதனாலே வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து எகெயின் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி திரும்ப வந்து ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணி ப்ராப்பராக விபிஎன் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்படியும் வந்து பெருசாக வியூஸ் போகல. பட் கமெண்ட்ஸ் வந்தது, சேவ்ஸ் வந்துச்சு. வெப்சைட்லேயுமே வந்து ஆட் டு கார்ட் வந்தது. பட் வந்து யாரும் ப்ராடக்ட்டை பை பண்ணலை. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வீடியோஸே வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. அண்ட் தென் விபிஎனுக்காக ஒரு 2000 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஷெஃப் ஷாக்குன்னு சொல்லிட்டு ஒரு விபிஎன் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண டெடிகேட்டட் ஐபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐபி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த டிக்டாக்கோ இல்லை மற்ற அப்ளிகேஷன்ஸோ வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ்லேருந்து ஐபி வந்ததுன்னா டிடெக்ட் பண்ணி அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. வீடியோ வியூஸ் போகாது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஸோ டெடிகேட்டட் ஐபி வாங்கணும்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐபி இருக்கும். ஸோ அங்கே இருந்து மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதை பை பண்ணி அதை வச்சு யூகே ஐபி க்ரியேட் பண்ணிவிட்டு யூகே டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிட்டு யூகேக்கு புதுசாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் போட்ட எல்லா வீடியோஸுமே ஆவரேஜாக 800 900 இந்த மாதிரி வியூஸ் போச்சு. பட் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வீடியோஸு சரியில்லைன்றது போது தேர் இஸ் நோ பாயிண்ட். இதை ட்ரை பண்ணி இது ஃபர்தராக பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். டிக்டாக்ல மட்டும் தான் எனக்கு வியூஸ் போச்சு. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட்ட வீடியோஸ் பெருசாக வியூஸ் போகலை. மோஸ்ட்லி 0லே இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் அவங்க என்ன தான் பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்தியாவில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கண்டென்ட்ஸ் தான் காமிக்குது. இந்தியன் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து சஜஷன்ஸும் வந்து வருது. ஸோ அதனால் டிக்டாக்கை ப்ரைமரியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது இல்லாமல் நான் வந்து இன்னும் ஒரு சிலரை பார்த்தேன். இந்தியாவிலேருந்தே ஆர்கானிக் ட்ராப்ஷிப்பிங் ட்ரை பண்ணுற பீப்புள் எனக்கு ஆக்சுவலி மெசேஜ் பண்ணி பேசிட்டும் இருந்தாங்க ஃப்ரம் கேரளா. ஸோ அவங்க இதெல்லாம் வந்து யூடியூப் வச்சு ட்ரை பண்ணி ஒரு $500 சேல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் பேசி என்னென்ன பண்ணுறாங்க என்னென்னலாம் பார்த்தேன். இப்போ வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹாலோவின் இந்த மந்த் 31. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அக்டோபர் 10 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுறது வேலைக்காகாது. ஏன்னா 10 to 15 டேஸ் ஆகிடும் ஆர்டர்ஸ் டெலிவர் ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே இதை மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஃபைன் பண்ணி ஒரு 30 to 45 டேஸ் இதை வந்து நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எவ்வளோ வருது, என்ன பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டு, வீடியோ வியூஸ் போகுது. பட் நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் அண்ட் வீடியோவோட குவாலிட்டி அப்படின்றது சரியாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதை கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா அஸ் மெனி ஆஃப் யூ நோ, நான் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன் Dropshipping.io அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோவும் ஸ்பான்சர்ட் பை Dropshipping.io தான். ஸோ நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் லேர்ன் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா Dropshippingல 499க்கு கோர்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் தான் இப்போதைக்கு இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் தமிழ்லேயும் வந்து கோர்ஸ் வந்து லான்ச் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறீங்க, ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறீங்க, பட் அது சேல்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் காம்படிட்டர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க யூஆர்எல் எடுத்து நீங்கள் நீங்கள் வந்து சேல்ஸ் ட்ராக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து Dropshipping பாட் இருக்குது, டிஸ்கார்ட் பாட். ஸோ டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சேல்ஸ் வந்து ட்ராக் பண்ணலாம். அண்ட் அந்த சேல்ஸ் டேட்டாவை எவ்ரி 4 hours உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாட் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மேனுவலாக செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அக்யூரேசி ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ், அந்த வெப்சைட்டில் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நிறையா விசிட்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க, அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க, இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட அக்யூரேசி ரொம்ப ஹையாக இருக்கும். இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க, நிறையா விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா சேல்ஸ் டேட்டா வந்து தப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து விசிட்டர்ஸே வரல அப்படின்னா அந்த சேல்ஸ் அக்யூரேசி ரொம்ப வந்து லோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அண்ட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா ரியல் டைமில் சேல்ஸ் ட்ராக் பண்ணும்.
ஸோ மற்ற டூல்ஸை விட இது பெட்டர். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆர்டர்ஸ் வருது, நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் பண்ணி ஆர்டர்ஸ் வருது, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ட்ராப்ஸான்லேயே நாங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீசஸ் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மோர் தென் 90+ கண்ட்ரீஸ்க்கு எங்களை 10 to 12 days அந்த ரேஞ்சில் வந்து டெலிவர் பண்ண முடியும். ஸோ பெட்டர் தேன் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ். ரேட்டும் சீப்பாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபுல் ஆட்டோமேஷன். நீங்கள் ஜஸ்ட் எங்களோட சோர்சிங் ஏஜென்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில். அவங்க உங்கள் வெப்சைட்டுக்கு ஆக்சஸ் எடுத்துப்பாங்க. அவங்களே வந்து ப்ராடக்ட் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த லிங்க் சென்ட் பண்ணால் ப்ராடக்ட் கோட் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் வர வர அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராப் ஷிப்பிங், எஸ்பெஷலி ட்ராப் ஷிப்பிங் கோர்ஸோட ப்ரைஸ் இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. 499க்கு கூடிய சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். நான் ஆக்சுவலி இதை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டும். நெக்ஸ்ட் நான் வந்து இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது ஐஃபோனில் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா நிறைய பேர் ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆண்ட்ராய்டில் நான் ட்ரை பண்ணேன். இதை பை பண்ணுறதுக்கு முன்னாடி இது செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன். ஏன்னா இதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்றனால புதுசாக வாங்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஸோ மோஸ்ட்லி ட்ராப் ஷிப்பிங், ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற எல்லோரும் இதுதான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதை செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு வாங்கிடலான்னு சொல்லி ஒரு 20,000 ருபீஸில் ஒரு சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினேன் இந்த வருஷம் ஃபிப்ரவரியில். பட் எனக்கு அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு 2 months ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் தென் ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ராப்பராக ஐஃபோன் வாங்கி நான் பண்ணுற மெத்தட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் 1 monthல் இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சேல்ஸ் வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இப்போ வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரை பண்ணி ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில ஒர்க்ஸ் வந்ததுனால ஒரு 1 week பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணி அதை ஃபுல்லாக முடிச்சு நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், உங்களோட ஐடியாஸும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ உங்களோட ஐடியாஸ் என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பிரிண்ட் அண்ட் டெமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி க்ளோத்திங் பிராண்ட் பில்ட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஒரு லென்த்தியாக ஃபுல் ப்ராசஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி டிஷர்ட் டிசைன்ஸ் ஃபைண்ட் பண்ணி மார்க்அப்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி நான் அதை க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.